இப்போ இந்த வந்து 1/2 கப்பு போல் லூக் வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ லேஸ் சூடான தண்ணி அது போடக்கூடாது. இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு சுகர் தேவை. ஸோ இப்போ வந்து இந்த வாட்டரில் இந்த வாட்டரில் இப்போ ஈஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து இந்த தண்ணியில் வந்து போட போகிறேன். இது வந்து லேஸ் சூடாக இருக்கணும். இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கலாம் இருக்கக்கூடாது. இருந்தால் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. மகியை பாருங்க, எதை போட போகிறேன்? உப்பா? அவள் வந்து நான் இந்த கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் எடுத்தாலே அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரி போடு. இப்போ நான் மைதா மாவில் வந்து உப்பு போட சொல்லியிருக்கேன் அவளுக்கு. சரி போதும், கூட கொஞ்சம். சரியா? ஓகே, தேங்க்யூ. அது ஆக்டிவேட் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து மைதா மாவில் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மைதா மாவில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து அந்த பீட்டரில் உள்ள இந்த டோ அட்டாச்மெண்ட்டை வச்சு ட்ரை பண்ண போகிறேன், எப்படி டோ வருது அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த மைதா மாவில் உப்பு போட்டிருக்கேன்ல, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஈஸ்ட் வாட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் உட்டன் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் அந்த பீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். தண்ணி கூட கொஞ்சம் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நான் இதை வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பிளெண்டரோட அட்டாச்மெண்ட் டோ ஹூக் உண்டுல, ஸோ இது முக்கால்வாசி உங்கள் பிளெண்டர் எல்லாத்துக்கு கூடயும் இருக்கும். இதை வச்சு நான் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணி விட போகிறேன். ஸோ பீட் பண்ண இந்த டோ வந்து அப்படியே இதாகி வரும். ஓகே. ஸோ நம்ம ஆன் பண்ணி பீட் பண்ணலாம். எங்கெல்லாமோ ஓடி பவுல். ஓகே. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிட்டு லைட்டாக நீட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நான் இப்போ இதை வந்து டோ ஹூக்லேருந்து எடுத்துட போகிறேன். டோவை எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது டெக்ஸ்சர் அப்படின்னு. சொன்னேன் பரவாயில்ல, அந்த டோ ஹூக்கில் வந்து நீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு டெக்ஸ்டர் வந்து அழகாக கொடுக்குது. நம்ம கையில் பிசைகிறத விட அது ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டரும் வந்து நல்லா கொடுத்துருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி கொண்டு வந்துடுறேன். ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக நீட் பண்ணி தந்துடுச்சு பாருங்கள் இந்த டோ ஹூக்கு. ஸோ வந்து நம்ம ப்ரெட்டு எல்லாமே வந்து இப்படி வந்து ஒரு ஸ்மூத் பால் மாதிரி கொண்டு வரணும் இந்த மாதிரி. ஓகே. ஸ்மூத் பால் மாதிரி கொண்டு வந்துட்டு அதை திருப்பி நான் அதே பவுலில் போட்டு
இப்போ வந்து இதை ரைஸ் பண்ண வைக்க போகிறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours நல்லா டபுள் ஆகிற வரைக்கும் ரைஸ் ஆகணும். ஸோ இப்போ இதை வந்து ஏதாவது ஒரு வார்ம் பிளேஸில் வச்சுருங்க. நான் எப்போவுமே அவனுக்குள்ளாடி வச்சுருவேன். அது வந்து அப்படி வார்மாக இருக்குமா அதனால். ஆனால் ஆன் பண்ண மாட்டேன் அவனை. ஸோ இது 2 hours ரைஸ் ஆனதுக்கு ஃபில்லிங் சொன்னேன் தெரியுமா, அந்த டோக்கு நடுஸில் வைக்கக்கூடிய அந்த சிக்கன் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ ஒரு பேனை வந்து வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு இந்தியன் ஸ்டைலில் தான் இந்த ஃபில்லிங் பண்ண போகிறேன். ஸோ பேஸ் ஃபில்லிங் தான், உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஸோ இதுக்கு கூட தக்காளியும் போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஆனியன் கேப்சிகம் தக்காளி இந்த 3 நல்லா குக் ஆகணும். ஸோ ஃபுல்லாக குக் ஆகட்டும். மசிஞ்சு குக் ஆனதுக்கப்புறம் சிக்கன் போட போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட ஆனியன் டொமேட்டோ எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் போன்லெஸ் சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டி பீஸாஸாக, அதை போட்டுருவோம். ஸோ சிக்கன் கூடயே வந்து உப்பு போட்டுடலாம். ஸோ கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன், ஏன்னா இதில் டொமேட்டோ கெச்சப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அதனால். அதுக்கப்புறம் மீட் மசாலா போடுறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து போடணும்னு இல்லை, பட் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மீட் மசாலா, சிக்கன் மசாலா, ஏதாவது ஒரு மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சில்லி பவுடர். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட சிக்கன் நல்லா வதங்கியாச்சா. இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப், இது ஜஸ்ட் வந்து டேஸ்ட்டுக்கு தான். ஸோ போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட் வந்து டக்குன்னு குக் ஆயிடும். நீங்கள் வந்து போன்லெஸ் சிக்கனாக வச்சாலே வந்து நம்ம வந்து ரொம்ப சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் டக்குன்னு குக் ஆயிரும். இப்போ மூடிட்டு ஒரு 3-4 minutesல குக் ஆயிரும். ஓகே, குக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்ம சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட மீட்டை, இந்த சிக்கனை வந்து இந்த டோவில் வந்து ஸ்டஃப் பண்ணி ஒன்று பண்ணி காணிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ வந்து அந்த சிக்கன் நடுஸில் வச்சு ஒரு பேஸ்ட்ரி மாதிரி ஒன்று, ஓப்பன் சிக்கன் பைன்னு சொல்லலாம், இல்லைன்னா சிக்கன் பேஸ்ட்ரின்னு சொல்லலாம், அது செஞ்சு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து டோவை எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேஸ்ட்ரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பீஸா டோ எப்போவுமே இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக பீஸா வரும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டோவை எடுத்து ரவுண்டாக ஆக்கிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் இந்த பேக்கிங் ட்ரேயில் லைட்டாக ஆயில் ஊற்றிடுறேன். இப்போ இந்த ரவுண்டாக எடுத்ததை நம்ம இந்த ஆயிலில் வச்சுருவோம். ஓகே, ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதில் சென்டரில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக மாவு வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். அதில் தான் வந்து நம்ம ஃபில்லிங்கை வந்து வைக்க போகிறோம்.
ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபில்லிங் இதில் வச்சிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் சிக்கனில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து பன்னீரில் பண்ணிக்கலாம், மட்டனில் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்கை வச்சுருவோம். ஸோ அவன் வந்து ரெடி ஆயிடுச்சு, பீப் பீப் பண்ணுது. ஸோ ஃபில்லிங்கை வச்சுட்டு இதுக்கு மேலேயே நான் வந்து சீஸ் போட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை 200 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் வந்து ஒரு 10-12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பேஸ்ட்ரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ எடுத்துடுறேன் வெளியே. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, செம்ம கோல்டனாக சூப்பராக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். இது கூல் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காணிக்கிறேன்.